ஐயோ, அவர் போய் சொல்றாரு. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. அப்பா, நீங்க சொல்லுங்க. ராத்திரி பேச்சு குரல் கேட்டுச்சு. என்னமா அது சத்தம்னு கேட்டப்போ தூக்கத்தில் உளறேன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு என்னடான்னா சத்தம் போட்டு புக்கை படிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் நேரில் பார்த்தோன்னு தெரியுதுமா. அவங்க சொல்றது உண்மைதான். நான் தான் இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. சீதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, நான் பேசிக்கிறேன், விடுங்க. சரி, இப்ப சொல்லுங்க. அப்ப சீதாவும் நீங்களும் ஒன்னா இருந்தீங்க? ஆமா. அப்படின்னா சீதாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்? ஆமா, சீதா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். சீதாவை பத்தி எல்லா உண்மையும் தெரியும் சொன்னீங்கல்ல? சீதா பத்தி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஐயோ, பாருங்க. இந்த தாலியை பத்தி தெரியுமா? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? சீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். இவங்கள பத்தி எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா கல்யாணம் வேண்டான்னு சீதா சொன்னதுக்கு காரணம் இவங்க கழுத்துல இருக்க இந்த தாலி தான். இதுல இருந்து தெரியலையா இவன் போய் சொல்றான்னு? ஏண்டா திருட்டு ராஸ்கல், ஒரு பொண்ணு மேல ஏண்டா அபாண்டமா போய் சொல்ற? அது உண்மையை சொல்றான். இல்ல இல்ல, நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஆசையில இப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. சீதா மேல எந்த தப்பும் இல்ல. இனிமே அவுட் ஹவுஸ் பக்கமே நீ வரக்கூடாது. போடா போடா. சரி, அவன் தான் தப்பு பண்ணான்னு ஆயிடுச்சு. அப்ப இவ புருஷன் யாரு? இத்தனை நாளா கழுத்துல தாலிய போட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்த. இப்ப சொல்லு, உன் புருஷன் யாருன்னு சொல்லு. அது என் பர்சனல் விஷயம். தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. என்ன கங்கா, இவ எதுவுமே சொல்லாம போறா? நான் நிறைய தடவை கேட்டுட்டேன், அவங்க சொல்லல. இனிமே அவங்கள அவங்க புருஷன் யாருன்னு சொல்ற வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போங்க எல்லாரும். அது என்ன அவ்வளவு பெரிய ராணுவ ரகசியமா பொத்தி பொத்தி காப்பாத்திக்கிறதுக்கு? ஒரு பொண்ணு
மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கேடா. உன்னை எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இருக்குடா. அம்மா ஐயோ அம்மா அடிக்காதம்மா. நிறுத்து. விடுங்கன்னு சொல்றேன். ஏய், நிறுத்துன்றல. நிறுத்து. மா இவனெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாதுமா. சீதாவுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்ன நாக்கை இழுத்து வச்சு வெட்டணும். என்னடி அம்மா ஆத்திரப்படுற நேரம் பார்த்து ஏத்தி விடுறியா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சும்மா விடுவாங்களா? ஏய் நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். சீதா மேல உள்ள காதலால தான் அவளை தேடி போனேன். நான் போக போய் தானே சீதா கழுத்துல இருக்கிற தாலி விஷயம் வெளியே வந்துச்சு. அவளை பத்தின உண்மையை தெரிய வச்சதுக்காக என்ன பாராட்டாம என்னைய தப்பா சொல்றீங்க? ஹேய், சீதா கழுத்துல தாலி இருக்கிறது அவளோட சொந்த விஷயம். ஆனா நீ பண்ண காரியம் நம்ம குடும்பத்துக்கே கேவலம். ஏய் அருண் கங்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிய, அதை நான் கேவலம் சொல்லிருக்கனா? அது மாதிரி தான் இதுவும். ஹேய், எதுக்கு எது சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? ஏன் விஷயமும் ஓ விஷயமும் ஒண்ணா? நீ அருணை நினைக்கிறது நியாயம், ஆனா நான் சீதாவை நினைக்கிறது தப்பா? நான் அருண் மாமாவை நினைக்கிறேன்னா அவரோட எனக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா உனக்கு அப்படியா? எல்லாத்தையும் ஒண்ணு நினைச்சு பேசாத. சீதா யாரும் நீ யாரோ அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி அவளை தேடி போய் கஷ்டப்படுத்துவ? மாயா, ஜானகி மாதிரி இருக்கிற சீதா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு இடைஞ்சல்தான். அவ மேல நீ எதுக்கு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? எல்லா தப்புக்கும் காரணம் நீங்க தாங்க. ஏய். இவனை கண்டிக்காம இஷ்டத்துக்கு விட்டுட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண இத வச்சிருக்கீங்க. பாரு, இந்த வயசுல அப்படி இப்படி நடக்கிறது எல்லாரும் பண்றதுதான். மோத்தி சீதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான், அந்த உரிமையில இப்படி நடந்துக்கிட்டான். இத பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, விட்டுருங்க. நீங்க தப்பா பேசுறீங்கப்பா. ஒரு உண்மையை இப்ப சொல்றேன். சீதாவை துரப்பாண்டிக்கிட்ட இருந்து நான் காப்பாத்தினதா சொல்லி எல்லார்கிட்டயும் எனக்கு பெருமை தேடி கொடுத்தா. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சீதா மேல உள்ள கோவத்துல நான் தான் அவளை வீட்டை விட்டு வெளியே வர வச்சு துரப்பாண்டிக்கிட்ட புடிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் மாமா கமிஷனர் வரைக்கும் போனதும் பயத்துல சீதாவை விட சொல்லி துரப்பாண்டி கிட்ட கேட்டேன். ஆனா அவ என்னையும் சேர்த்து புடிச்சு வச்சுக்கிட்டான். அப்ப என்னையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது சீதா தான். அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப நான் அவளுக்கு பண்ண துரோகத்தை இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம அவ பாத்துக்கிட்டாலோ அப்பவே அவ நல்ல மனசு உள்ளவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கங்கா எனக்கு என்னைக்குமே எதிரிதான். ஆனா சீதா அப்படி இல்ல. சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளுக்கு சப்போர்ட் பண்ண நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேன். சீதா அப்பாவி. அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. இனி அவளால என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போறதில்ல. நீங்க யாராவது சீதாவுக்கு பிரச்சனை கொடுத்தீங்க நான் சும்மா விட மாட்டேன். என்னப்பா இவ சீதாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு போறா? நீ பண்ணி தொலைச்ச காரியம் அப்படிடா. சீதா உனக்கு வேண்டான்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனா நீ உங்க அப்பா மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு சீதாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ட. இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ அவளுக்கு எந்த விதத்திலே தொந்தரவு கொடுக்காம ஒதுங்கி போயிடு. மீறி ஏதாவது பண்ண பெத்த பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். கொண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவேன். என்னப்பா இது? அம்மாவும் மாயாவும் ஒரே நேரத்துல மிரட்டிட்டு போறாங்க. நான் என்ன அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன்? நீ நடந்துக்கிட்டதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. ஆனா மாயாவை வச்சுதான் நாம இந்த வீட்டு சொத்தை பிடிக்கணும். அதனால மாயா என்ன சொல்றாளோ அதை கேட்டு நடக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. இனிமே சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத, புரிஞ்சுதா? சரிப்பா. என்னங்க? ராத்திரி நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மூர்த்தி பண்ண காரியத்தால தான் சீதா மறைச்சு வச்சிருந்த தாலிய காட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு எவ்வளவோ கேட்டேன். அவங்க மட்டும் சொல்லியிருந்தா அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா சொல்லுங்க? மனுஷங்களுக்கு பாதி பிரச்சனை தான் தானா நடக்குது. மீதி பிரச்சனைய அவங்களாதான் இழுத்துக்கிறாங்க.
அப்படிதான் சீதாவும் பிரச்சனையை இழுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அவங்க புருஷன் யாருன்னு அவங்க சொல்றதா இல்ல. ஆனா இதுக்கு மேல பிரச்சனை வர்றதுக்குள்ள அவங்க கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சு சீதாவை அவங்க புருஷனோட சேர்த்து வச்சிடணுங்க. அதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நான் சொல்றது சரிதானுங்க? சரிங்க, நீங்க நடந்ததையே நினைச்சு கவலைப்படாதீங்க. காஃபி ஆறப்போகுது, சீக்கிரம் குடிங்க. நேற்று ராத்திரி நீ மூர்த்தியால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நான் தாலி கட்டினதால தானே உனக்கு இந்த கஷ்டம். சாரி. உங்க தாலிக்கு மதிப்பு கொடுத்து கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது நான் தானே. சொல்ல போனா நான் எடுத்த முடிவால நான் தாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். உனக்கு நெருக்கடி வர்றப்ப கூட என்னால நடந்தது எல்லாருக்கும் சொல்ல முடியல. அன்னைக்கு நீ பிரச்சனையில இருந்தப்ப தைரியமா உன் கழுத்துல தாலியை போட்டனா, இன்னைக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப அதே தைரியத்தோட உனக்காக பேச முடியல. என் மேல மூர்த்தி பழி போட்டப்போ எனக்காக நீங்க மூர்த்தி கிட்ட சண்டை போட்டீங்களே, என் மேல அக்கறை இருக்க போய் தானே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. எனக்காக பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆள் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து நடந்த பிரச்சனை தான் என்ன வச்சு நடந்த கடைசி பிரச்சனையா இருக்கணும். இனி ஏன் மூலமா எந்த பிரச்சனையும் வந்து அது உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனதும் அருண் ஏன் டென்ஷன் ஆனா? ஒருவேளை அருண் தான் சீதா கழுத்துல தாலியை கட்டியிருப்பானோ? இது வரைக்கும் தாலிய மறைச்சு மறைச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இனி இத மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு அருண் சீதாவை வெளியில கூட்டிட்டு போய் பூ வச்சு கூட்டிட்டு வந்தான். சீதாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ள வந்தப்போ அருண் தர்ம சங்கடமா இருந்தான். இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த தாலிக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் நிம்மதியா இருக்கணும். நான் நிம்மதியா இருக்கணும்னா உன் கழுத்துல இருக்கிற தாலியை பத்தி கங்காவுக்கு தெரியணும். அருண் சீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலயே அவங்களுக்குள்ள ஏதோ உறவு இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியுது. இத நாம கேட்டா எதுவும் வெளியே வராது. கங்காவை வச்சு கேட்க வைப்போம். சொன்னா கங்கா தாங்கிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட தாலிய பத்தி சொல்லாதீங்க. இல்ல சீதா, நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. விடிஞ்சதும் விடியாததுமா நீங்க என்கிட்ட பேசுறத யாராவது பாத்திர போறாங்க. இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொன்னேன். சீதா கழுத்துல இருக்கிற தாலியால் அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ள நாம இப்பவே போய் கங்கா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். கங்கா, வாங்க, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். நேத்து நடந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிற கங்கா? நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த பேச்சை இப்ப எதுக்கு எடுக்கிறீங்க? அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. கங்கா, அதை எப்படி பேசாம விட முடியும்? சீதா கழுத்துல இருந்த தாலிய மறைச்சிட்டு இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை நான் பாத்துக்கிறேன். இதுல நீங்க தலையிட வேண்டாம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? இத பாரு கங்கா, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என் மனசுல பட்டதை கண்டிப்பா சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ அருண் மேலதான் சந்தேகமா இருக்கு. அருண்
அருண் தான் சீதாவை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். சீதாவை நீ அரண்மனைக்கு கூட்டிட்டு வரேனப்போ அருண் தான் வேண்டான்னு தடுத்தான். சீதா நம்ம கூடவே இருக்கட்டும் நீ சொன்னப்போ அருண் தான் வேண்டான்னு அவுட் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சான். வீட்டை விட்டு ஓடி போன சீதாவை அருண் தான் பார்த்து திருப்பி கூட்டிட்டு வந்தான். இப்ப சீதாவுக்காக மூர்த்தி மேல கோவப்படுறான். இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப அருணுக்கும் சீதாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே. உனக்கு தெரியல? சீதா ஜானகி மாதிரி இருக்கிறதுனால அருணே என் தாலிய கட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். உயிரே போற நிலைமையா இருந்தாலும் அவர் இந்த மாதிரி காரியத்தை பண்ணவே மாட்டாரு. சீதா இந்த வீட்டுல இருக்கிறதுலயே அவருக்கு விருப்பம் இல்ல. சீதாவை நான் கூட்டிட்டு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காகவும் சீதாவை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே கட்டாயத்துக்காகவும் தான் சீதாவை அவர் இங்க விட்டு வச்சிருக்காரு. நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னு அவர் காதல விழுந்தா அடுத்த நிமிஷமே சீதாவை வெளியே அனுப்பிடுவாரு. உண்மை என்னன்னு தெரியாம பேசி அப்பாவி சீதாவை வெளியே அனுப்பிடாதீங்க. கள்ளம் கபடம் இல்லாத என் புருஷன் மேல பழிய போடாதீங்க. கும்பிடுற சாமி மேல இருக்க நம்பிக்கையை விட எனக்கு அவர் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. நீங்க அவரை பத்தி என்ன தப்பா சொன்னாலும் நான் ஒரு துளி கூட நம்ப மாட்டேன். சீதாவை பத்தியும் அவரை பத்தியும் நீங்க பேசினது இன்னைக்குதான் கடைசியா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கங்கா என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. கங்கா கிட்ட நான் தான் தாலி கட்டினேன்னு இந்த நேரத்துல சொன்னா அவ தாங்க மாட்டா. இப்போதைக்கு கங்கா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். எவனோ ஒருத்த உன் கழுத்துல கட்டின தாலிக்கு ஏன் புருஷன் சந்தேகப்படுற அளவுக்கு நீ பண்ணி தொலைச்சிருக்க. வீட்டுல இருந்துகிட்டு கங்காவை வாழ விடாம பண்றது பத்தாதுன்னு அவருக்கு வேற பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்க. இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போ வெளியே. போக மாட்டேன். உன்னால இவ்ளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்பவும் நீ போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறனா உனக்கு எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் இருக்கும். உனக்கு தான் புருஷன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு என்ன கேடு வந்துச்சு உனக்கு? உன்ன சொல்லக்கூடாது. உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு நீ எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு இருக்கானே உன் புருஷன், அந்த ஆளை சொல்லணும். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, அவரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அயோக்கியத்தனம் பண்ணவனுக்கு மரியாதை என்ன வேண்டியிருக்கு? ஊரறிய பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாதவன் கட்டின தாலி உன் கழுத்துல எதுக்கு இருக்கணும்? உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னால உன் தாலி தெரிஞ்சுட்டு அனுப்புறேன். விடுங்க, என் தாலி விடுங்க. புருஷன் யாருன்னே சொல்ல முடியாத உனக்கு தாலி இருந்தா என்ன இல்லனா என்ன? இந்த தாலியை போட்டுக்கிறதுக்கு என்ன யோகிதா இருக்கு உனக்கு? உங்களுக்கு
அவருக்கு என்ன யோகியதை இருந்துச்சோ, கங்காவுக்கு என்ன யோகிதை இருக்கோ அதே யோகிதை எனக்கும் இருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பக்கத்துல வர முடியுமா உன்னால? கங்கா கால் தூசுக்கு வர முடியுமா உன்னால? உங்க அளவுக்கு நான் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு நீங்க எப்படியோ அப்படித்தான் நானும். எனக்கும் கங்காவுக்கும் இது புகுந்த வீடு. உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் இது புகுந்த வீடுதான். உங்க கழுத்துல தாலி கட்டினது யாரோ, கங்கா கழுத்துல தாலி கட்டினது யாரோ அவர்தான் ஏன் கழுத்துலயும் தாலி கட்டியிருக்காரு. அன்னைக்கு நீங்க கட்டாயப்படுத்தி கேட்டப்போ நான் சொல்ல வந்தேன், ஆனா சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப சொல்றேன், அருண் தான் எனக்கு புருஷன்.